கோயிலில் சாயங்காலம் பிரதோஷத்துக்கு நிறைய கூட்டம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படி என்ன அதில் ஸ்பெஷல்? அது ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்? வாங்க சிம்பிளாக ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். முதல்ல பிரதோஷம்னா ஒரு நேரம், மாதத்தில் 2 தடவை வரும். வளர்ப்பிறை தேய்ப்பிறை ரெண்டுலேயும் திரையோதசி திதி அன்னைக்கு கரெக்டாக சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த 1.5 மணி நேரம் தான் பிரதோஷ காலம். சரி, அந்த டைமில் அப்படி என்ன ஆச்சு? ஒரு பெரிய புராண கதை இருக்குது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ பயங்கரமான ஆலகால விஷம் வெளியே வந்துச்சு. உலகமே அழிய போகுதுன்னு எல்லாரும் பயந்து ஓடினாங்க. அப்போ நம்ம சிவபெருமான் தான் நான் பார்த்துக்கிறேன்னு அந்த விஷத்தை எடுத்து கடகடன்னு குடித்தார். பார்வதி தேவி அந்த விஷம் உடம்புக்குள்ளே போகாமல் சிவனோட கழுத்திலேயே நிறுத்தினாங்க. அதனால தான் அவருக்கு நீலகண்டன்னு பேர். ஆனால் அந்த விஷத்தோட சூடு, அதோட தாக்கம் சிவனையே ஒரு நிமிஷம் ஆட்டி படைச்சது. அந்த சூடு தணிஞ்சதும் சிவன் ரொம்ப சந்தோஷமாக அவரோட வாகனமான நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு நடுவில் நின்று டான்ஸ் ஆடினாராம். அதனால தான் பிரதோஷ பூஜையில் மற்ற சாமிகளுக்கு முன்னாடி நந்தி தேவருக்கு தான் முதல் அபிஷேகம், முதல் பூஜை எல்லாமே நடக்கும். நந்தியை கும்பிட்டுட்டு தான் நாம் சிவனையே கும்பிடணும். சரி, பிரதோஷத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? நம்ம மனசு அறியாமல் செஞ்ச தப்பு, கஷ்டங்கள், தோஷங்கள் எல்லாமே அந்த 1.5 மணி நேர பூஜையில் கரைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கடன் தொல்லை, உடம்பு சரியில்லாதவங்க இவங்கெல்லாம் பிரதோஷத்தில் வேண்டிக்கிட்டா சீக்கிரம் நல்ல தீர்வு கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதுலேயே இன்னொரு சூப்பர் விஷயம், சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்தால் அதுக்கு பேர் சனி மகா பிரதோஷம். அது சாதாரண பிரதோஷத்தை விட 1000 மடங்கு பலன் அதிகமாக. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தால் அடுத்த பிரதோஷத்துக்கு மிஸ் பண்ணாமல் அந்த சாயங்கால நேரத்தில் ஒரு 5 நிமிஷமாவது போயிட்டு வாங்க. மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கும்.